எவ்ரிஒன். இந்த வீடியோ சீரிஸில் நம்ம பார்க்க போகிறது ஒரு வெப்சைட்டை எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுவும் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி. ஸோ பூட்ஸ்ட்ராப் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வெப்சைட் வந்து ஒரு ரெஸ்பான்சிவ் வெப்சைட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம பூட்ஸ்ட்ராப் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ ரெஸ்பான்சிவ் வெப்சைட் அப்படிங்கிறது என்னென்னா, நான் எந்த டிவைஸில் என்னுடைய வெப்சைட்டை ஓப்பன் பண்ணாலும் அந்த டிவைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அந்த வெப்சைட்டோட அப்பியரன்ஸை வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் ரெஸ்பான்சிவ் வெப்சைட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எந்த வெப்சைட் எடுத்து பார்த்தாலும் அது வந்து ரெஸ்பான்சிவ் வெப்சைட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்தால் தான் மொபைல் வியூக்கும் நல்லாயிருக்கும். லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டரில் எந்த ஸ்க்ரீனில் பார்க்குறதா இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களோட வெப்சைட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ பூட்ஸ்ட்ராப் அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன். பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுதான் வந்து பூட்ஸ்ட்ராப்போட அஃபிஷியல் வெப்சைட். ஓகே. ஸோ இப்போ இது பாருங்கள், இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெஸ்பான்சிவ் வெப்சைட். இப்போ ரைட் கிளிக் பண்ணுறோம், இன்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், நான் இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் என்னோடய மொபைல் ஸ்க்ரீன், இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா இப்போ நான் இது கிளிக் பண்ணால் காட்டுதா? ஓகே. ஸோ இன்னும் கொஞ்சம் நான் வந்து இப்போ ஸ்க்ரீனை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போது இந்த ஸ்க்ரீன் தான் டேப், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற டேப்போட ஸ்க்ரீன் இவ்வளோ இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் இப்படி தான் தெரியும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். ஸோ இந்த சைடு ஆப்ஷன் காமிக்கும். ஓகே, இதுவே மொபைல் ஸ்க்ரீனாக இருந்தால் எப்படி காமிக்கும் அப்படின்னா, இங்கே இருக்கு பாருங்கள், இதுதான் மொபைல் ஸ்க்ரீனில் வந்து நம்ம பார்க்குற வியூ. ஸோ இந்த ஆப்ஷன் இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், இதுதான் மொபைல் ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கக்கூடிய வியூ. ஸோ இப்படி நமக்கு வரும். ஓகேங்களா? இதை எடுத்துட்டிங்க அப்படின்னா இது வந்து நார்மலாக ஒரு லேப்டாப்லேயோ இல்லை டெஸ்க்டாப் சிஸ்டம்லேயோ பார்க்குற வியூ. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த மெனுவெல்லாம் வந்து இப்படி காமிக்குது. அதுவே மொபைல் ஸ்க்ரீனும் இல்லை, ஸ்க்ரீன் வந்து சின்னதாக ஆகும்போது இதெல்லாம் மறைஞ்சிடுது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஓனாகவும் கோட் எழுதலாம். பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிற சிஎஸ்எஸ் ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணிக்கிட்டோம் நாம் என்ன பண்ணலான்னா வெப்சைட்டை பில்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் எது பெஸ்ட்டு, எது ஈஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு அண்டு வெரி ஈஸி ஒன். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி பில்ட் பண்ணி நம்ம ஒரு ஸ்டெப்பாக வந்து அழகாக ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ சீரீஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு நான் இதுக்கு என்ன பண்ணணும், என்னெல்லாம் எனக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு எடிட்டர், டெக்ஸ்ட் எடிட்டர் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்னா நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ்ஸாக இருக்கலாம், இல்லை விஷுவல் ஸ்டுடியோ கோடாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சப்ளைம் டெக்ஸ்ட் அப்படி இருக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட் எடிட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா, வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியாதுன்னா ஐடிஇன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஐடிஇ என்னென்ன ஐடிஇ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கூகுளில் போட்டிங்கனாலே நிறைய ஐடிஇ இருக்கும். ஓகேங்களா? நெட்பீன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு வந்து பைசாம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடிஇஸ் இருக்குது. நான் வந்து இப்போது இதில் யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்க அப்படின்னா நெட்பீன்ஸ் அப்படிங்கிற ஐடிஇ. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எனக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்குன்றதுனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அந்த வெப்சைட் இப்போ கிளிக் பண்ணுறேங்க. ஓகே. ஸோ இதில் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் கொடுத்து இது பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே நெட்பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பின், அதாவது இது வந்து ஒரு ஜிப் ஃபைலாக உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து இஎக்ஸி ஃபைலாக கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ இஎக்ஸி ஃபைலாக கிடைக்கணும் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், இது கிளிக் பண்ணிங்க தான் பாருங்கள் இன்ஸ்டாலர் பேக்கேஜஸ்னு இருக்குது. இது கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இஎக்ஸி ஃபைலாக கிடைக்கும். அப்போ நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஜிப் ஃபைலாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இதே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிப் ஃபைலுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சி டிரைவில் போடணும்.
ஓகேங்களா? பாருங்கள் இப்போ இதில் வந்து சி டிரைவில் நெட்பீன்ஸ் 17 அப்படின்னு ஒன்று எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஓகே. ஸோ அந்த ஜிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சி டிரைவில் தான் நீங்கள் போடணும். ஓகே. நீங்கள் நெட்பீன்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நெட்பீன்ஸ்க்கு வந்து ஜாவா அப்படிங்கிற ஜேடிகே அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அது வந்து மினிமம் ஜாவா வந்து 17 இல்லை 18 அந்த மாதிரி வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அந்த ஜாவா ஜேடிகேன்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த நெட்பீன்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பட் விஷுவல் ஸ்டுடியோ கோடோ இல்லை வந்து சப்ளைம் டெக்ஸ்ட்டோ இல்லை நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் இதுக்கெல்லாம் வந்து ஜாவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ பைச்சாம் அப்படிலாம் சொன்னேன் இல்லைங்களா? அதுக்கெல்லாம் எதுவுமே ஜாவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் நெட்பீன்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஜாவா இன்ஸ்டால் பண்ணியிருந்தா மட்டும்தான் நெட்பீன்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இப்போது நெட்பீன்ஸை வந்து இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இங்கே போட்டுட்டோம். இது கிளிக் பண்ணிங்க டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஃபோல்டர் இருக்கும். இதில் எப்படி நான் வந்து அது ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா? ஸோ இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு EXE ஃபைல் காமிக்கும். பாருங்கள் இங்கே. இதையும் நீங்கள் பின் பண்ணிக்கலாம், இதையும் பின் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நெட்பீன்ஸ் ரைட் கிளிக் பண்ணி இந்த கீழே இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதுலேயே பார்த்தீங்கன்னா பின் டு ஸ்டார்ட் அப்படி இல்லைனா பின் டு டாஸ்க் பார் அந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஷோ மோர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலி இப்படி தான் காமிக்கும். நீங்கள் விண்டோஸ் 10 OS யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் தான் காமிக்கும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி பின் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸ்டார்ட் மெனுவில் பின் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அதனால அன்பின் ஃப்ரம் ஸ்டார்ட் அப்படின்னு காட்டுது. ஒருவேளை நீங்கள் பண்ணாமல் இருந்தால் பின் டு ஸ்டார்ட் அப்படின்னு காமிக்கும். அப்போ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்னா இது பின் பண்ணிக்கும். எங்கன்னா ஸ்டார்ட் மெனுவில். இப்போ நான் கிளிக் பண்ணுறது தான் ஸ்டார்ட் மெனு. இது கிளிக் பண்ணுறேன். இதில் பாருங்கள் இங்கே பின் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணி தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்போ இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுதான் நெட்பீன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணி சாரி பின் பண்ணி அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ எப்படி நம்ம பூட்ஸ்ட்ராப்போ ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு HTML அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணலாம். இல்லை ஒரு PHP அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் 2ல் நீங்கள் எது வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வேளை ஜாவா யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் ஒரு ஜாவா வெப் அப்ளிகேஷனும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த நெட்பீன்ஸ் என்ன பர்பஸ்க்காக ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெட்பீன்ஸுங்கிறது வந்து ஜாவாவை டெவலப் பண்ணுறதுக்கான பர்பஸ்க்காக மட்டும்தான் ஃபஸ்ட்டு நெட்பீன்ஸுங்கிறது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. லேட்டராக அதில் வந்து நிறைய லாங்குவேஜஸ் வந்து நம்ம போட முடியும். PHP, பைத்தான், C++, ஜாவா இந்த மாதிரி அப்புறம் HTML, ஜாவாஸ்கிரிப்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் வந்து இந்த ஒரு ஐடியிலே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்க்க முடியும். ஸோ மற்ற இதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதில் வந்து இங்கேயே ஈஸியாக ரன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ எக்ஸ்ட்ரா போய் ப்ளகின்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. இப்போ இங்கே விஷுவல் ஸ்டுடியோ கோட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, அடிஷ்னலாக நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய பேக்கேஜஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதாவது ப்ளகின்ஸ் நிறைய இன்ஸ்டால் பண்ணிக்கணும். பட் இங்கே அப்படி இருக்காது. சரி. இப்போ அப்படி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் HTML தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஒரு HTML அப்ளிகேஷனை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபைலில் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ இங்கே ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா? அதே ஐக்கான் தான் இங்கே வெளியிலும் இருக்குது. ஓகே. ஸோ அப்போ இது வழியாகவும் க்ரியேட் பண்ணலாம், இது வழியாகவும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணுறேன். ஜாவா அப்ளிகேஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள் ஜாவா அப்ளிகேஷன்ஸு, HTML அப்ளிகேஷன், PHP, C++ இந்த மாதிரி இருக்குது. ஸோ நாம் இப்போ நமக்கு தேவைப்படுறது HTML. ஓகேங்களா? HTML5 அப்ளிகேஷன்ஸ். ஸோ HTMLலே பாருங்கள் இந்த மாதிரி நிறைய இருக்குது. Node.js இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அதுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நான் வந்து HTML5 அண்டு ஜாவாஸ்கிரிப்ட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட். இப்போ வந்து அப்ளிகேஷனுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது ப்ராஜெக்டோட நேம் தரேன். இப்போ வந்து நான் பூட்ஸ்ட்ராப் அப்ளிகேஷன் இல்லைன்னா பூட்ஸ்ட்ராப் வெப்சைட் 1ன்னு போட்டுறேன். ஓகேங்களா? பூட்ஸ்ட்ராப் வெப்சைட் அப்படின்றது தான் என்னோடய அப்ளிகேஷனோட நேம்.
ஓகேங்களா? ஸோ, இப்போது இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கே இப்போ ஸ்டோர் ஆகணுன்ற பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டி டிரைவ் என்னோட சிஸ்டமில் வந்து டி டிரைவில் ஜாவா ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் என்னுடைய இந்த அப்ளிகேஷன் போய் ஸ்டோர் ஆகணும். இது பூட்ஸ்ட்ராப் வெப்சைட் அப்படிங்கிறது வந்து டி டிரைவில் ஜாவா ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதுக்குள்ளே தான் இந்த ப்ராஜெக்ட் போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் பாத் செட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பாத் எங்கே ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ, நெக்ஸ்ட் கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க, தென் ஃபினிஷ். அவ்வளோதான். இங்கே ஒரு HTML5 இருக்குது. இது நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். அதனால நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ, எப்படி க்ளோஸ் பண்ணுறது? அந்த ப்ராஜெக்ட் மேலே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெனு ஓப்பன் ஆகும். இதில் வந்து க்ளோஸ்ன்னு இருக்கும். இது கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் க்ளோஸ் ஆகிடும். ஓகே. இப்போ நம்ம பூட்ஸ்ட்ராப் வெப்சைட்டுங்கிற ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட் ரூட்டுன்னு இருக்கும். ஓகே. இந்த சைட் ரூட்டில் வந்து HTML index.html ஒன்று நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ, இதுதான் அது. இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது நமக்கு சில ஜேஎஸ் ஃபைல்லாம் அதுவே க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போதைக்கு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இதை பற்றி இப்போ என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது நீங்கள் டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே. ஸோ, இப்போது இது ரன் ஆகுதுன்னு ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கணும். ஜஸ்ட் ரைட் கிளிக். ஓகேங்களா? இதில் வந்து ரன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இந்த நம்ம இதை யூஸ் பண்ணோம். ரைட் கிளிக் பண்ணுறோம். பாருங்கள் ரன் ஃபைல்னு இருக்கும். இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே இங்கிருந்து ரன் ஆகிடும். பாருங்கள் அலோவ் பண்ண சொல்லுது பார்த்தீங்களா? இது ஜாவா காட்டுது பார்த்தீங்களா? நான் அலோவ் கொடுத்துட்டேன். சரி. இப்போது நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரன்னையும் உங்களுக்கு அவுட்புட் எங்கேயுமே வரல அப்படின்னா, இதில் வந்து ப்ரௌசரை போய் இங்கே சேஞ்ச் பண்ணணும். பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா க்ரோம்ங்கிறது 2 இடத்துல இருக்கும். ஸோ, இந்த க்ரோம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. பாருங்கள் இதுதான் செலக்ட் ஆகிருக்கு. அதனால் நமக்கு வரல. இந்த க்ரோமை நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா இப்போ க்ரோமில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இல்லை உங்களுக்கு வந்து எட்ஜ் ப்ரௌசர், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், ஃபயர்ஃபாக்ஸ் இதில் எந்த வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ, நான் வந்து க்ரோம் மாற்றிக்கிறேன். ஜஸ்ட் ரைட் கிளிக். இப்போ ரன் பண்ணுங்கள். பார்த்தீங்களா? அழகாக நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. சரி. இப்போது இதுக்கப்புறம் நாம் வந்து இது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ரன் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் தான் பண்ண போகிறோம். ஓகே. இப்போது ஒரு ப்ராஜெக்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ற வரைக்கும் தான் நம்ம பார்த்துருக்கோம். இதில் பூட்ஸ்ட்ராப்பை எப்படி நம்ம லிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இப்போ ஃபஸ்ட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ, இது வந்து அன்வான்டட் கோட். அதனால நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ, நம்மளுடைய HTMLோட பேசிக் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஸோ, இந்த இடத்துல டைட்டில் கொடுத்துருப்போம். ஓகே. ஸோ, இந்த கேரக்டர் செட் UTF-8ங்கிறது கொடுத்துருக்கணும். முக்கியமாக இந்த மெட்டா டேக் கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் எந்த ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும், எந்த ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும், வியூ போர்ட் அப்படிங்கிற மெட்டா டேக் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருக்கணும். ஓகே. ஸோ, இதுதான் இதோட இம்பார்ட்டண்ட் என்னன்றதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஏன் இதை வந்து கட்டாயமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஓகே. இப்போது நம்ம வந்து பூட்ஸ்ட்ராப்பை இதில் லிங்க் பண்ண போகிறோம். இது நார்மலாக எனக்கு இப்படி தெரியுது. ஸோ, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் இன்னும் கொஞ்சம் நிறைய பேராகிராஃப்ஸ் அதெல்லாம் வந்து நான் கூகுளில் இருந்து ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி நம்ம டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ, இதில் போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு நீங்கள் எந்த வெப்சைட் வேணால் எடுத்துக்கலாம். சும்மா கண்டென்ட் எடுத்து போடுறதுக்காக. சரி, நம்ம பூட்ஸ்ட்ராப் வெப்சைட்டுக்கு வந்துடுவோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெட்டிங் இருக்குது. ஓகே.
ஸோ கீழே வந்து பேராகிராஃப் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஹெட்டிங்கை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். இது கீழே வந்து ஒரு H2 H2னா ஹெட்டிங் 2 டேக் கொடுத்து அந்த ஹெட்டிங்கை போட்டுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காப்பி பண்ணுறேன். இது ஒரு பேராகிராஃப். ஸோ P டேக் யூஸ் பண்ணி போடுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நீங்கள் என்னென்னா எந்த டேக் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதுக்கு க்ளோசிங் டேக் அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காட்டும். நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்து வந்து இந்த பேராகிராஃப் ஹெட்டிங் அண்ட் பேராகிராஃப். ஸோ H2 இல்லை H1 ஏதோ ஒன்று நீங்கள் போடலாம். ஸோ நான் H2 போடுறேன். பேஸ்ட். அடுத்து வந்து பேராகிராஃப். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட். ஓகே. இப்போ நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேராகிராஃப் போட்டிருக்கேன். இப்போ ஒரு அவுட்புட் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளுடைய பேஜ் இது தான். ஸோ இதை ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ இப்படி இருக்குது. ஓகே. ஏன் இதை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதெல்லாம் போட்டுக்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய வியூவும் பூட்ஸ்ட்ராப் ஆட் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய வியூவும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேங்களா? சரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பூட்ஸ்ட்ராப்பை இதோட லிங்க் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து கூகுளில் பூட்ஸ்ட்ராப்போட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகணும். அதனால தான் பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இதான் பூட்ஸ்ட்ராப்போட வெப்சைட். இதை கிளிக் பண்ணுறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து இங்கே சிடிஎன் லிங்காக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதில் ரெண்டு லிங்க் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். bootstrap.com இங்கே தான் நீங்கள் போகணும். வேறு எதுக்கும் நீங்கள் போகக்கூடாது. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிடிஎன் லிங்க். அதாவது நீங்கள் எதுவுமே டவுன்லோட் பண்ண தேவையில்லை. இந்த லிங்க்கை நீங்கள் அப்படியே பாருங்கள் இங்கே காப்பி பண்ணி இந்த ஹெட் டேக்குள்ளே இந்த மெட்டா டேக் கீழே அதாவது இந்த ஹெட் டேக்குள்ளே இங்கே போட்டுறீங்க. ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரீஃப்ரெஷ் பண்ண போகிறீங்க. ஓகே. இந்த பேஜ் நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா பாருங்கள் இப்போ வித்தியாசம் தெரியுது இல்லையா? முன்னே இருந்த வியூவுக்கும் இப்போ இருந்த வியூவுக்கும். ஸோ காரணம் என்னென்னா இந்த லிங்க் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு பூட்ஸ்ட்ராப் சிஎஸ்எஸை போய் எடுத்துகிட்டு வந்துடுச்சு. எடுத்துகிட்டு வந்து நமக்கு ப்ரௌசரில் ஆட் பண்ணிடுச்சு. அதனால தான் நமக்கு இந்த காட்டுற இன்ஃபர்மேஷன் வந்து வித்தியாசமாக தெரியுது. ஓகேங்களா? சரி. இப்போது இந்த மாதிரி லிங்க் வச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் எனி டைம் நான் இன்டர்நெட்டில் தான் இருப்பேன். ஸோ எனக்கு நோ ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் வந்து பூட்ஸ்ட்ராப்பை டவுன்லோட் பண்ணாமலே இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எல்லா நேரமும் நம்ம சிஸ்டமில் இன்டர்நெட் இருக்குமான்றது தெரியாது. ஆனால் எனக்கு இன்டர்நெட் இல்லாமல் இருந்தாலும் எனக்கு இது ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த லிங்க் யூஸ் பண்ணக்கூடாது. இதை தூக்கிட்டு பூட்ஸ்ட்ராப்பை டவுன்லோட் பண்ணி லிங்க் பண்ணணும். டவுன்லோட் பண்ணி உங்கள் சிஸ்டமில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் இல்லைனாலும் ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பூட்ஸ்ட்ராப்லேயே போகிறோம். ஓகே. இதில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க. அது எப்படி நாம போகிறது அப்படின்னா இங்கே பாருங்கள் டாக்ஸ்ன்னு இருக்கா? ஸோ இதுதான் டாக்குமெண்டேஷன். ஓகே. இப்போ நாம் பார்க்குறது வந்து பூட்ஸ்ட்ராப்போட லேட்டஸ்ட் வெர்ஷன் 5.3. ஓகேங்களா? ஸோ பாருங்கள் பூட்ஸ்ட்ராப்பில் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் 5.3 தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம டவுன்லோட் பண்ணி அதில் தான் நம்ம வெப்சைட்டை பில்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி. இப்போ எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா இங்கே பாருங்கள் டவுன்லோடுன்னு இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே இருக்குது பாருங்கள் கம்பைல்டு சிஎஸ்எஸ் அண்ட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை தான் டவுன்லோட் பண்ணணும். இது கீழவும் ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். இது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது என்ன ஃபைல் போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால் நீங்கள் இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கொடுங்க. கம்பைல்டு சிஎஸ்எஸ் அண்ட் ஜேஎஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய இதில் மாத்திரம் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து பூட்ஸ்ட்ராப்புக்கு ஜேஎஸ் ஃபைலும் வேணும், சிஎஸ்எஸ் ஃபைலும் வேணும். உங்களுக்கு பாருங்கள் சிஎஸ்எஸ் ஃபைல் வேணும்னா இங்கே கிளிக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே. ஸோ என்னென்ன மாதிரியான சிஎஸ்எஸ் ஃபைலெல்லாம் அதுள்ளே இருக்கும்
அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள் இந்த லிஸ்ட்டெல்லாம் காட்டுது. இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபைல் தான் உங்களுக்கு அப்போ டவுன்லோட் பண்ணும்போது இருக்கும். அதுவே ஜேஎஸ்ல வந்து இந்த ஃபைலெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் டவுன்லோடில் போயிட்டு இது கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சிங்களா? ஸோ இப்போது நம்மளுடைய டவுன்லோட் ஆன இடத்துக்கு நம்ம போகிறோம். ஸோ இது டவுன்லோட்ஸில் இருக்கும். ஓகே, இதில் டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜிப் ஃபைலில் தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஓகே, பாருங்கள் இது ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த ஃபோல்டருக்குள்ளே பாருங்கள் சிஎஸ்எஸ் அண்டு ஜேஎஸ்ன்னு தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. இந்த சிஎஸ்எஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபைல் இருக்கும். ஓகே, இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான பர்பஸ்க்காக நமக்கு இது கொடுத்துருக்காங்க மொத்தமாக. ஆனால் இவ்வளோவும் நம்ம ஒரே டைமில் யூஸ் பண்ண போகிறோமான்னா இல்லை. ஓகே, ஸோ நம்ம வெப்சைட்டை வந்து அட்வான்ஸ்டாக க்ரியேட் பண்ண தான் இதெல்லாம் தேவைப்படும். ஓகே, இப்போதைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ஜஸ்ட் பூட்ஸ்ட்ராப் min.cssன்னு ஒன்று இருக்கும். பாருங்கள் bootstrap.csன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி bootstrap.min.cssன்னு ஒன்று இருக்கும். பாருங்கள் இங்கே தான் இருக்குது. ஓகே, தேர்ட் ஒன். ஸோ இந்த ஃபைல் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா இந்த ஃபைல் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸ் தான் வித்தியாசம். ரெண்டும் சேம் தான். ஓகேங்களா? இது வந்து சைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இது வந்து சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் ரெண்டுத்துலேயும் இருக்கக்கூடிய கோடிங் ஒரே கோடிங் தான். ஓகேங்களா? ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கோடு என்ன எழுதியிருக்காங்கன்னு நமக்கு தெளிவாக புரியும். பட் இது வந்து எல்லாம் ஒரே லைனில் மொத்த கோடையும் எழுதிட்டுருப்பாங்க. அதனால் நமக்கு ஈஸியாக புரியாது. ஸோ நமக்கு இதிலலாம் நாம் எதுவும் போய் படிக்க போகிறதில்ல, இதிலலாம் உள்ளே வந்து எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறதில்ல. அதனால இந்த ஃபைலை நாம் ஜஸ்ட்டு அதாவது மினிமைஸ்டு வெர்ஷனாக தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதனால் இந்த ஒரு ஃபைல் இருந்தால் போதுமானது. அப்போது இது எப்படி எடுக்கிறது அப்படின்னா ஜஸ்ட் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க. ரைட் கிளிக், ஷோ மோர் கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு இருக்குது. நீங்கள் 7zip யூஸ் பண்ணியும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் 7zipன்ற சாஃப்ட்வேர் வழியாகவும் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இல்லை WinRAR சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியும் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன இதோ நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபோல்டர் வந்து எனக்கு கீழே இருக்கும். பாருங்கள் இங்கே பூட்ஸ்ட்ராப் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு. இப்போ நான் இதை எடுக்கிறேன். CSS இதில் எனக்கு bootstrap.min.css தான் எடுத்துக்க போகிறேன். ஜஸ்ட் காப்பி. ஓகே, காப்பி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து என்னுடைய நெட்பீன்ஸ் அதாவது என்னுடைய ப்ராஜெக்டில் இங்கே சைட் ரூட்டுன்னு இருக்கு இல்லைங்களா, இது மேலே ரைட் கிளிக் பண்ணி ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணணும். CSS அப்படின்னு ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுங்கள். CSSன்னு க்ரியேட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ரைட் கிளிக் அண்டு பேஸ்ட். ஓகே, ஸோ இப்போ உங்களுடைய பூட்ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா இது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணணும். எந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோல்டர் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போது இந்த பூட்ஸ்ட்ராப்பை நம்ம இங்கே லிங்க் பண்ணணும் இல்லையா, அது ரொம்ப ஈஸி. பாருங்கள் இங்கே இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணி அப்படியே பிடிச்சி ட்ராக் பண்ணி இழுங்க. ஓகே, இழுத்துட்டு வந்து இங்கே விட்டீங்க அப்படின்னா அதுவே லிங்க் ஆகிடும். தட்ஸ் ஆல். ஓகே, நீங்கள் எதுவுமே இதுக்கு கோடு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ பூட்ஸ்ட்ராப்பை வந்து நம்ம லிங்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த வெப்பேஜை வந்து நம்ம ரீலோட் பண்ணுறோம். பாருங்கள் அழகாக பூட்ஸ்ட்ராப் வந்துருச்சு. இப்போ இந்த லைன் இல்லாத போது சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். பூட்ஸ்ட்ராப் இதில் இருக்காது. பார்த்தீங்களா, இதுதான் நார்மல். ஓகேங்களா? இப்போ பூட்ஸ்ட்ராப் வந்து இந்த லைனை நான் வந்து திருப்போ லிங்க் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். தெரியுதுங்களா பூட்ஸ்ட்ராப் லிங்க் ஆகிறது? ஓகே, இதுதான் வந்து பூட்ஸ்ட்ராப்பை செட்டப் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஓகேங்களா? சரி, இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நிறைய கண்டென்ட் போட்டால் தான் ஒரு இதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் ஹெட்டிங் பேராகிராஃப் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கண்டென்ட் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது பார்க்குறதுக்கு ஒன்றும் அவ்வளோவா அழகாக தெரியல. காரணம் என்ன அப்படின்னா ஓரமாக பாருங்கள் நம்மளுடைய கண்டென்ட் எல்லாம் ஓரமாக போய் ஒட்டிக்கிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இது பார்க்குறதுக்கு ஒன்றும் அட்ராக்ஷனாக தெரியல. ஸோ இந்த அட்ராக்ஷனை க்ரியேட் பண்ணுறது தான் இந்த சிஎஸ்எஸோட வேலை. ஓகே, ஸோ இப்போது ஃபுல்லாக நாம் என்ன பண்ணிட்டோம், கண்டென்ட் போட்டோம். ஆனால் இது அட்ராக்டிவாக இல்லை. அந்த அட்ராக்டிவாக மாற்றுறதுக்கு நமக்கு தேவைப்படுறது தான்
சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லாங்குவேஜ். கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். ஓகேங்களா? சரி. அந்த ஸ்டைல் ஷீட்டை நாம் எழுதுறதுக்கு பதிலாக தான் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்டைல் ஷீட்டை நாம் யூஸ் பண்ணி நம்ம அழகாக மாற்றிக்க போகிறோம். அந்த ஏற்கனவே எழுதி வச்சிருக்க சிஎஸ்எஸ் ஸ்டைல் ஷீட் தான் இந்த பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம அதை லிங்க் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இதில் எனக்கு வந்து அழகாக ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும். இதில் வந்து கலர் இல்லை, பேக்ரவுண்ட் கலர் நான் கொடுக்கணும். அப்படின்னா இந்த பாடி டேகுக்குள்ளே நீங்கள் முக்கியமாக ஒரு கிளாஸ் நேம் கொடுக்கணும். ஏன் வந்து கிளாஸ் நேம் கொடுக்கணும் அப்படின்னா, கிளாஸ் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணணும். சரி, ஏன் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, பூட்ஸ்ட்ராப்பில் எல்லாமே அழகாக எழுதி வச்சுருக்காங்க. நமக்கு தேவையான எல்லா விதமான டிசைனும் எழுதியிருப்பாங்க. ஆனால் அந்த டிசைன் எப்படி நமக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிறது அப்படின்னா, அது வந்து எல்லாமே கிளாஸ் நேமில் தான் எழுதியிருப்பாங்க. அதனால தான் நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணி தான் அந்த டிசைன்ஸை நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே, அதனால இப்போ நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ கிளாஸ் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கறதுக்கு என்ன இதில் கொடுத்தா பேக்ரவுண்ட் கலர் வரும் அப்படின்னா, அதுதான் பிஜி. ஓகேங்களா? பிஜினா பேக்ரவுண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணிப்பாங்க, சில கிளாஸ் நேம் கொடுத்துருப்பாங்க. அந்த கிளாஸ் நேமு என்னென்ன கிளாஸ் நேம் என்னென்ன பர்பஸ்க்குன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் இங்கே அந்த டிசைன்ஸை நீங்கள் கொண்டு வர முடியும். ஸோ அப்போ பூட்ஸ்ட்ராப் அப்படின்னாலே கிளாஸ் நேம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதனால நீங்கள் கிளாஸ் நேம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் பண்ணுறேன், பிஜினா பேக்ரவுண்ட். இப்போது இதில் பாருங்கள், நான் பிஜியில் என்னென்ன மாதிரியான கலர்ஸ் எல்லாம் இங்கே இருக்குன்னு அதே காட்டுது பாருங்கள். பிளாக், பிஜி பிளாக், பிஜி பாடி, பிஜி பாடி செகண்டரி, இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதில் நீங்கள் எதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, பிஜி செகண்டரி சப்டில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது இதை கொடுத்த உடனே இப்போ நான் இதை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகேங்களா? பார்த்தீங்களா, கலர் அப்ளை ஆகுதா பேக்ரவுண்டில்? ஓகேவா? லைட் கிரே கலரில் அப்ளை ஆகுது. ஓகே, சரி. இப்போது இது ஓரமாக ஒட்டிக்கிட்டு இருக்கு. இந்த ஓரமாக ஒட்டாமல் கொஞ்சம் உள்ளே தள்ளி வரணும் அப்படின்னா என்ன கிளாஸ் நேம் கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டையுமே அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நம்ம போட்ட கண்டென்ட்டை மாத்திரம் ஜஸ்ட் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு Ctrl X கொடுத்தீங்கன்னா கட் ஆகிடும். ஓகே, ஸோ எதுக்காக எடுக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நாம் ஒரு டிவ் டேக் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த டிவ் டேக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே தான் நம்ம கண்டென்ட் போட போகிறோம். இதோட கிளாஸ் நேம் வந்து என்ன கொடுத்தா நம்ம போட்ட கண்டென்ட் மொத்தமாக உள்ளே தள்ளி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் தான் கண்டெய்னர். ஓகே, ஜஸ்ட் இப்போது கண்டெய்னர்ன்ற கிளாஸை போட்டுட்டு உங்களுடைய கண்டென்ட்டை இப்போ இதுள்ளே போடுங்க. ஓகே, நான் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் அலைன்மெண்ட் சரி பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபார்மேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது கொடுத்தீங்கன்னா அதுவே அழகாக அலைன்மெண்ட் பண்ணிக்கும். நீங்கள் எதுவும் அலைன்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன பெனிஃபிட்னா, நெட்பீன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஒரு வேளை கிளாஸ் நேம் என்னன்னு தெரிலன்னு கூட ஃபஸ்ட் லெட்டர் செகண்ட் லெட்டர் டைப் பண்ணாலே எங்களுக்கு ஆட்டோ சஜஷனில் காமிச்சிரும். ஓகே, இந்த கலர் தான் யூஸ் பண்ணணும். நமக்கு வந்து பேக்ரவுண்டில் வேறு என்னென்ன கலர்லாம் இருக்குன்றது பார்க்கணுன்னா கூட நம்ம இதில் ஈஸியாகவே டைப் பண்ணாலே வந்துடுது. ஓகே, அப்புறம் அலைன்மெண்ட் பண்ணணுன்னா ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஃபார்மேட்னு கொடுத்தா அலைன்மெண்ட் பண்ணிக்கும். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. ஓகே, இப்போ பண்ணியாச்சு. இந்த கண்டெய்னருங்கிற கிளாஸ் வந்து என்ன நம்மளுக்கு பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், ஜஸ்ட் இப்போது ஓரமாக இருக்கிறது நான் ரீஃப்ரெஷ் பண்ண உடனே உள்ளே தள்ளி வரும். பார்த்தீங்களா? இங்கே ஒரு கேப் கிடச்சிருக்கு. அதே கேப்பு ரைட் சைட்லேயும் கிடச்சிருக்கு. லெஃப்ட் சைடு அண்டு ரைட் சைடு உங்களுக்கு கேப் கிடச்சிருக்கு. இதுதான் வந்து கண்டெய்னர் கிளாஸோட ஒர்க்கு. ஓகேங்களா? சரி, எனக்கு வந்து இவ்வளோ கேப் வேண்டாம், எனக்கு இன்னும் கேப் கொஞ்சம் தள்ளி கொஞ்சோண்டு கேப் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்போது அதுக்கு நீங்கள் வேறு ஒரு கிளாஸ் நேம் கொடுக்கணும். இதே கண்டெய்னர் தான், அது பக்கத்தில் -fluid அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ கேப் வராது, இன்னும் கொஞ்சம் கேப் கம்மியாகும். இப்போ பாருங்கள். ஓகேங்களா? அது ஓரமாக போய் ஒட்டாமல்
அழகா உங்களுக்கு ஒரு டீசென்ட்டான ஸ்பேஸ் குடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ, இப்போ உங்களுக்கு எது தேவைன்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஸோ, இப்போ என்ன பண்ணுறேன், நான் கண்டெய்னர் வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ, கண்டெய்னர் வேணுமா? கண்டெய்னர் ஃப்ளூயிட் வேணுமா? ஃப்ளூயிட்னா உங்களுக்கு கேப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். கண்டெய்னர்னு குடுத்தீங்கன்னா, கேப் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகே. எனக்கு இத விட இன்னும் அதிகமான ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அப்போ நீங்க மார்ஜின், அதாவது எம்ன்னா மார்ஜின். ஓகே. எல்ன்னா லெஃப்ட். சாரி, மார்ஜின் குடுத்து, ஓகேங்களா? ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, மார்ஜின் 1, 2, 3, 4, 5 வரைக்கும் இருக்கும். ஸோ, இப்போ மார்ஜின் 5 அப்படின்னு நான் குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ, மார்ஜின் அப்படின்னா, உங்களுக்கு மேல, கீழ, லெஃப்ட், ரைட் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ பாருங்க, கேப். இப்போ பார்த்தீங்கன்னா, மேல கேப் இல்லாம இருந்துச்சு. ஓகேவா? கீழ கேப் இல்லாம இருந்துச்சு. ரைட், லெஃப்ட்ல மாத்திரம் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ, உங்களுக்கு இப்போ எல்லா சைடும் உங்களுக்கு மார்ஜின் கிடைச்சிருக்கு. ஓகேவா? இந்த கேப்புக்கு பேர் தான் மார்ஜின். ஓகேங்களா? சரி, அப்போ நான் வந்து 5க்கு மேல தர முடியாதுன்னா, முடியாது. அதாவது பூட்ஸ்ட்ராப் கிளாஸை வச்சு உங்களால தர முடியாது. ஓகேங்களா? ஸோ, எம் ஐஃபன் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா 5 வரைக்கும் தான் இருக்குது. ஓகே. ஸோ, இப்போ இது எம்ஜி சாரி, எம்லேயே எல்ஜி, லார்ஜ். எல்ஜின்னா லார்ஜ்னு அர்த்தம். அதில் நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? தெர் இஸ் நோ சேஞ்சஸ். ஓகேங்களா? எல்ஜினா ஒன்றும் இல்லை, லார்ஜ் ஸ்க்ரீனில் இந்த மார்ஜின் வந்து தெரியணும்னு அர்த்தம். இப்போ எல்ஜின்னு கொடுத்தா லாங் அப்படின்னுலாம் கிடையாது. எல்ஜின்னா லார்ஜ் ஸ்க்ரீனில் அது தெரியுது. ஓகேங்களா? இது வந்து எம் ஐஃபன் கொடுத்தீங்கன்னா, இது எல்லா ஸ்க்ரீன்லேயும் ஒரே அளவுக்கு தான் தெரியும் உங்களுக்கு. லார்ஜ் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, ஸ்மால் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி. ஓகே. இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு என்னென்னா, இதை வந்து இன்னும் கொஞ்சம், அதாவது இந்த வெப்சைட் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியான ஸ்பேஸ்க்குள்ளே இந்த கண்டென்ட்டை கொண்டு வரணும், இந்த கேப் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ தான் நீங்கள் வந்து கிரிட் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு போகணும். ஓகே. ஸோ, இப்போ கிரிட்டுங்கிற கான்செப்ட்டுக்கு போனால் தான் இது நம்ம என்ன பண்ண முடியும், சின்னசாக்க முடியும். ஓகேங்களா? ஸோ, இப்போது கிரிட்டுங்கிற கான்செப்ட்டுக்கு போனோம் அப்படின்னா, இப்போ அகைன் நம்ம திரும்பவும் மொத்த கண்டென்ட்டையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே. ஸோ, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, டிவ் யூஸ் பண்ணி இப்போது கிரிட் கான்செப்ட்டுக்கு வரும். ஸோ, இதுக்கு ஒரு கிளாஸ்ன்னு கொடுக்குறோம். ஓகே. கிளாஸ்ன்னு கொடுத்துட்டு, இது வந்து ரோ அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ரோன்னு கொடுக்கணும். எப்படி வந்து ஒரு டேபிளில் ரோ, காலம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த ரோ, காலம் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு புரியும். ஓகே. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. பாருங்கள், இதான் உங்களுடைய வெப் பேஜ். அதாவது இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே முடியுது. இதுதான் உங்களுடைய வெப் பேஜ். ஓகேங்களா? ஸோ, இப்போ ஒரு ரோ அப்படிங்கிறது, இதுதான் ஒரு ரோன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ அடுத்த ரோ. இந்த ஒரு ரோவும் வந்து இதே அளவு தான் இருக்கணும்னு கிடையாது. ஒன்று பெருசாக இருக்கலாம், ஒன்று சின்னதாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் இப்படி ஒவ்வொரு இதுவும் வர்றது ரோ. ஓகே. இப்போ பாருங்கள், 1, 2, 3, 4 ரோ இருக்குது. ஓகேங்களா? அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 4 பார்ட்டாக பிரிக்கணும்னா, நீங்கள் இந்த மாதிரி ரோவே வந்து 4 வாட்டி போடணும். ஓகேங்களா? இப்போ நான் ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோன்னு போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை ரோ நீங்கள் பிரிச்சுக்கணும். ஓகே. இப்போ இந்த ரோவிலே எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ஒரு ரோ போடுறோம் இல்லைங்களா? அதில் வந்து எனக்கு ரோவே, இந்த ஃபுல் ரோவில் காலம்னு இருக்கும். ஓகேங்களா? அந்த காலம் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோவில் 12 காலம் இருக்கும் இந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி அப்படியே லைனாக 12 காலம் இருக்கும். ஒரு ரோவில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் எத்தனை அப்படின்னா 12, மினிமம் 12. ஸோ, அப்போ மினிமம் மேக்ஸிமம் எத்தனை காலம் இருக்குன்னா 12 காலம் இருக்கும். ஓகே.
ஸோ இப்போ இந்த 12 காலத்த நான் எப்படி யூஸ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 6 காலத்த மாத்திரம் யூஸ் பண்ண போறேன். ஸோ 6 காலம்னா எனக்கு பாதி வரும். கரெக்ட்டுங்களா? மீதி 6 காலம் வந்து இதில பாதியில இருக்கும். ஓகே. இப்போ இந்த 6 காலம் மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போறேன். அப்படின்னா நான் இங்க எப்படி குடுக்குறது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ரோ கிரியேட் பண்ணிட்டோம். அந்த ரோக்குள்ள ஒரு டிவ் கிரியேட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இதுக்குள்ள இந்த கிளாஸ் நேம் எப்படி குடுக்கணும்னா, ஜஸ்ட் கிளாஸ்ன்னு குடுத்துட்டு, காலம் COL ஹைஃபன் பாருங்க 6 இதில பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப் டூ 12 வரைக்கும் இதுக்கு இருக்கு பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதில வர நெறைய கிளாஸ் நேம்க்கு ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் போக போக பார்க்கலாம். இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா 6 காலம். ஓகேங்களா? அதனால COL ஹைஃபன் 6 ஓகே. ஸோ இப்போ இந்த 6க்குள்ள இப்போ இந்த இதெல்லாம் நான் தூக்கிறேன். இந்த 6க்குள்ள என்னுடைய கன்டென்ட்ட நான் பேஸ்ட் பண்றேன். ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா? இப்போ ஜஸ்ட் ரிஃப்ரெஷ். பாருங்க. பாதி தான் வரும்னு சொன்னேன். பாதிக்கு வரல. பாதி தான் வந்திருக்கு. ஓகே. இப்போ இந்த பாதிய எனக்கு சென்டர் ஆக்கணும். இந்த பாதி வந்து எனக்கு சென்டர்ல வரணும். முன்னாடி பின்னாடி கேப் வரணும். ஓகே. அப்போ முன்னாடி பின்னாடி கேப் வரணும்னா, நல்லா பாருங்க. இப்போ ஆல்ரெடி ஒரு ரோல எத்தனை காலம் இருக்குன்னு சொன்னேன்? 12 காலம். ஸோ இப்போ இதில பார்த்தீங்க அப்படின்னா, கிளாஸ், காலம், ஹைஃபன் இந்த பக்கம் 3 காலம் வச்சுக்கிறேன். இந்த பக்கம் ஒரு 3 காலம். இப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா, ஒரு ரோக்குள்ள 3 பார்ட்டா காலம் பிரிச்சிருக்கோம். 3 பார்ட் ஆஃப் காலம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல 3 பாருங்க. 3 காலம். செகண்ட் பார்ட்ல 6 காலம். ஓகேங்களா? அடுத்த பார்ட்ல 3 காலம். இப்போ டோட்டலா எத்தனை இருக்கு? 12 காலம் வந்துருச்சுங்களா? ஸோ இதில 3, இதில 6, இதில ஒரு 3. ஸோ 3, 3, 6 அண்ட் 6 12 காலம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க. நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். சென்டர் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் 3 காலம் வந்து இங்க நாம எம்ப்டியா குடுத்துருக்கோம். ஓகே. அதனால இந்த ஃபர்ஸ்ட் 3 காலம் இங்க எம்ப்டி ஆயிடுச்சு. அதே மாரி அடுத்த லாஸ்ட் 3 காலம்ஸ் வந்து எம்ப்டியா குடுத்துருக்கோம். அது 3யும் எம்ப்டியா இருக்கு. சென்டர்ல இருக்கக்கூடிய 6 காலம்ஸ் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கன்டென்ட் பிளேஸ் பண்ணியிருக்கோம் இதுக்குள்ள. அதனால இங்க கன்டென்ட் வந்திருக்கு. ஓகே. ஸோ இதில இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் கன்டென்ட்ட நீங்க காப்பி பண்ணி, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல நீங்க போட்டீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட்ல தான் உங்களுக்கு அந்த கன்டென்ட் வரும். பாருங்க. இதில இங்க கன்டென்ட் வரும் இப்போ. தெரியுதுங்களா? இங்க கன்டென்ட் வருது. இப்போ இங்க நீங்க போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அடுத்த 3 காலம்ல வந்து நீங்க இதில நீங்க கன்டென்ட்ட போடணும். ஃபார்மேட் பண்ணுங்க. ஓகே. ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. இப்போ பாருங்க. ஓகே. ஸோ உங்களோட வெப்சைட் வந்து அழகா காலமா இப்போ பிரியுது தெரியுதுங்களா? ஸோ இது ஒரு 3 காலம், இது ஒரு 3 காலம். இது நடுவுல இருக்கிறது வந்து 6 காலம். ஓகே. ஸோ எனக்கு வந்து இந்த சைடுல இருக்கிறதெல்லாம் வேண்டாம். சென்டர்ல இருக்கிறத இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்போ இந்த சைடுல இருக்கிறதுக்கு வேல்யூ குடுத்தோம் இல்லைங்களா? கன்டென்ட் குடுத்தோம்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் பாருங்க ரிஃப்ரெஷ் பண்ணுங்க இப்போ. சென்ட்ரல் மட்டும் தான் இருக்கு. மத்த 2மே கன்டென்ட் கிடையாது. ஓகே. இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சென்டர்ல இருக்கிறத பெருசாக்கணும். ஓகேங்களா? லெஃப்ட் சைடு, ரைட் சைடுல இருக்கக்கூடிய அந்த காலம் வந்து நான் இன்னும் சின்னதாக்கணும். அப்படின்னா, இப்போ நான் 3 இப்போ இந்த ப்ராசஸ்க்கு வந்து நான் இங்க ஒரு டிவ் யூஸ் பண்ணணும், இங்க ஒரு டிவ் யூஸ் பண்ணணும். 3 இடத்துல நான் யூஸ் பண்ணா தான் எனக்கு இந்த மாரி ஒரு அப்பியரன்ஸ கொண்டு வருது. அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம்? ஒரே டிவ்ல இந்த அப்பியரன்ஸ கொண்டு வர முடியாதா? அப்படின்னா, கண்டிப்பா முடியும். அதனால இந்த டிவ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இத ரிமூவ் பண்ணிட்டு, இந்த காலம் 6 வச்சிருக்கோம் இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, இது என்ன ஆயிடுது? இந்த ரோல இந்த ரோக்குள்ள எந்த காலமும் இல்ல. இது மாரி தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் இப்போ காலம் 6ன்னு குடுத்துருக்கனால, ஃபர்ஸ்ட் 6 காலமும் இத எடுத்துக்கும். அதனால நமக்கு கன்டென்ட் வந்து இங்கிருந்து ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு 6 காலம் வரும். ஓகே. இப்போ பாருங்க.
ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு 6 காலம் எடுத்துக்கிச்சு. மீதி இருக்கிற 6 காலம் வந்து அது விட்டுருச்சு. ஆனா, இப்ப எனக்கு என்ன ஆகணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு 3 காலமும் விட்டுட்டு, அப்புறம் இருக்கக்கூடிய 6 காலம் தான் அது எடுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட்டு 3 காலமும் அது விட்டுறணும் இல்லையா? அதுக்கு தான் எங்க கிளாஸ் நேம் என்ன மென்ஷன் பண்ணணும் அப்டின்னா, ஆஃப்செட். ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட் 3 காலம் வந்து நான் ஆஃப் பண்ண போறேன். ஆஃப்செட். ஓகே. காலம் ஆஃப்செட் நான் என்ன பண்றேன்னா 3. ஓகே. 3 ஜஸ்ட் 3ன்னு குடுத்தீங்கன்னா, இப்போ 3 காலம் வந்து பாருங்க ஆஃப் ஆயிடும். பார்த்தீங்களா? 3 காலம் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாரி வர வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருந்தோம் முன்ன? எக்ஸ்ட்ரா இங்க ஒரு 3 காலம்ஸ் போட்டோம். இங்க ஒரு 3 காலம்ஸ் போட்டோம். இப்ப அது தேவையில்ல. அது இல்லாமலே நம்மனால என்ன பண்ண முடியும்? இந்த அவுட்புட்ட கொண்டு வர முடியும். ஓகேங்களா? சரி. இப்ப எனக்கு இது நடுவுல இருக்கிறது வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும். இந்த பக்கம் கேப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்டின்னா, இந்த 6ன்ற காலம இன்னும் அதிகப்படுத்தணும். ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இந்த காலம 8 காலமா கொண்டு வரேன். ஓகே. ஸோ அப்ப 8 காலம் கொண்டு வந்தோம்னா, பெருசா வரும் இல்லைங்களா? பாருங்க. இது பெருசாயிடுச்சு. 8 காலம் ஆயிடுச்சு. ஆனா, கேப் வந்து ஈக்குவலான கேப் இல்ல. என்ன சொல்லியிருக்கோம்? ஆஃப்செட் 3ன்றதுனால ஃபர்ஸ்ட்டு 3 காலமும் விட்டுடும். ஓகே. அதனால தான் ஃபர்ஸ்ட்டு 3 காலமும் விட்டுருச்சு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 8 காலம்ஸ எடுத்துக்கிச்சு. அப்ப என்ன ஆகுது? 8 + 3 12 காலம் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ எனக்கு ஈக்குவலா ஸ்பேஸ் வரணும் அப்டின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, முன்னாடி பின்னாடி ஈக்குவலா என்ன ஸ்பேஸ் வரணுமோ, அப்படி தான் நீங்க ஆஃப்செட் குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ 8 காலம்ஸ் போயிடுச்சுன்னா, மீதி 4 காலம்ஸ் இருக்கு. அப்போ 4 காலம்ம நான் 2, 2வா பிரிச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்ப பாருங்க. எனக்கு 2 காலம் முன்னாடி விட்டா போதும். பின்னாடி 2 காலம் 4 காலம் ஆயிடுச்சு. சென்டர்ல ஒரு 8 காலம்ஸ். அப்போ டோட்டலா எனக்கு 12 காலம்ஸ் ஆயிடுது. ஓகே. ஸோ இன்னும் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இத நீங்க 10 காலம்ஸா வச்சுக்கோங்க. ஓகே. இத வந்து முன்னாடி பின்னாடியே ஒரு காலம் வந்து நீங்க விட்டுறலாம். ஓகே. இப்ப பாருங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு டீசென்ட்டா தெரியுது. ஓகேங்களா? சரி. இப்போ இந்த பேக்கிரவுண்ட் கலர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பேக்கிரவுண்ட் கலர் எனக்கு வந்து இந்த உள்ள இருக்கிறதுக்கு மட்டும் தான் வரணும். இந்த சைட்லலாம் எனக்கு ஒயிட் தான் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்? இந்த பிஜி பேக்கிரவுண்ட் கிளாஸ் இருக்கு பார்த்தீங்களா? இத அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு வந்து எடுத்துருங்க. நீங்க எதுக்கு கிளாஸ் நேம் அதாவது எதுக்கு நீங்க தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டெய்னருக்கு தான் நீங்க பேக்கிரவுண்ட் தரணும். பிஜி ஹைஃபன் செகண்டரி சப்டில் அப்படின்னு கிளாஸ் நேமிங் ஆட் பண்ணணும். ஓகே. ஒரு கிளாஸ்க்குள்ள நீங்க கேப் விட்டு எத்தனை கிளாஸ் வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ கண்டெய்னர்னு ஒரு கிளாஸ் குடுத்துருக்கேன். இதுக்கு என்ன ஸ்டைல் ஒர்க் ஆகணுமோ அது அப்ளை ஆகும். M-5ன்னு குடுத்துருக்கேன். இதுக்கு என்ன ஒர்க் ஆகணுமோ அது ஒர்க் ஆகும். இதுக்கு என்ன ஸ்டைல் இருக்கோ அது அப்ளை ஆகும். அப்போ இந்த 3 விதமான கிளாஸ்க்கு என்னென்ன ஸ்டைல் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அது அத்தனையுமே இந்த டிவ்க்கு வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா? இப்போ பாருங்க. தெரியுதுங்களா? இப்போ கரெக்ட்டா கண்டெய்னருங்கிறது எங்கேருந்து எங்க வரையும் வேலை செய்யுது அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்போ கண்டெய்னருங்கிறது இங்கிருந்தே வேலை செய்யுது. ஓகே. அப்போ நம்ம இடையில வந்து ஒரு காலம் வந்து கேப் விட்டுருக்கோம். இந்த முன்னாடி பின்னாடி ஒரு காலம் வந்து கேப் விட்டுருக்கோம். ஸோ அது வந்து நமக்கு அந்த கேப் விட்டத்துலருந்து தான் எனக்கு இங்கிருந்து தான் வேணும். இந்த எக்ஸ்ட்ரா கேப் இருக்கு பார்த்தீங்களா, அது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்க கேப் அதாவது இந்த பிஜி பேக்கிரவுண்ட் கலர் எங்க குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த காலம். காலம் 10 பிரிக்கிறீங்க இல்லையா? இதில தானே அது நடக்குது. ஜஸ்ட் இதில தான் நீங்க அத குடுக்கணும். ஓகே. ஸோ அங்கேருந்து எடுத்துட்டு வந்து இங்க குடுத்துருங்க. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. தெரியுதுங்களா? இப்போ இந்த ஒரு கன்டென்ட்க்கு மாத்திரம் உங்களுக்கு பேக்கிரவுண்ட் கலர் வருது. ஸோ இப்போ இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் இந்த ஓரத்தில வந்து கேப் கம்மியா இருக்கு. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ பேடிங் அதிகமா குடுக்குறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ பார்க்குறது அட்ராக்ஷன் அதிகப்படுத்தும். ஓகேங்களா? ஸோ அதனால என்ன பண்றேன்னா, இதில வந்து பேடிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுதான் பி. நான் என்ன பண்றேன், கேப் விட்டு எங்க வேணாலும் நீங்க ஆட் பண்ணலாம். நான் பி அப்படிங்கிறது பேடிங் -5 அப்படின்னு தரேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க இந்த பேடிங் வந்து அழகா அதிகப்படுத்தி உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? அதிகப்படுத்திருச்சு பார்த்தீங்களா? கேப் இப்போ அதிகமா வந்துருச்சு. இப்போ பார்க்குறதுக்கு அழகா தெரியுது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஆர்டிக்கல் அ
போஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வெப் பேஜா இருந்தா, நீங்க இந்த மாதிரி கிரியேட் பண்றது நல்லாயிருக்கும். ஏன்னா, இப்ப பார்க்குறதுக்கு பாருங்க, அழகா இருக்கு. இப்ப இத நீங்க அப்படியே ரைட் கிளிக் பண்ணி, நீங்க மொபைல் வியூல பாருங்க. எந்த வியூலன்னு பாருங்க. அதுக்கு தகுந்த மாரி அழகா அத அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஜஸ்ட் ரிஃப்ரெஷ். ஓகேங்களா? ஸோ எல்லா ஸ்க்ரீனுக்கு தகுந்த மாரி இப்போ இத அட்ஜஸ்ட் பண்ணோம். ஓகேங்களா? சரி. இன்னைக்கு இந்த இது போதுமானது. அடுத்தடுத்த சீரிஸ் அடுத்தடுத்த பார்ட் கிளாஸ் நீங்க கன்டின்யூ பண்ணிட்டே வாங்க. ஸோ நீங்க இந்த எண்ட் ஆஃப் த பார்ட்ல வந்து நெறைய ஒரு வெப் பேஜ் எப்படி வந்து நீங்களே ஓனா பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி அழகா ஈஸியா பில்ட் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. இல்ல வேற என்ன மாதிரியான டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாரி நீங்க சொன்னீங்க அப்படின்னா, எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். தேங்க் யூ.